வணக்கம். இந்த வீடியோவில் வேவல் திட்டம் பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கலாம் இருப்பாங்க. நேச நாடுகள்னால் ஃப்ரான்ஸு, பிரிட்டன், சோவியத் யூனியன், அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க. இந்த இந்த 1944, 45 இந்த காலகட்டத்தில் அதாவது நேச நாடுகளுக்கு சாதகமாக இருக்காது. அச்சு நாடுகள் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்தியாவோட ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக லார்ட் வேவல் இருக்கார்ல, அவர் போட்ட திட்டம் அவர் அழுத்தம் கொடுத்து லார்ட் வேவலை அனுப்பிச்சி வைப்பாங்க. 1945 ஜூன் 14 வேவல் திட்டத்தை வெளியிடுறாங்க. இந்த டேட்டு முக்கியம், இயர் முக்கியம். இந்த வேவல் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோன்னா, வைஸ்ராயோட நிர்வாக குழு வைஸ்ராயும் தலைமை தளபதியை தவிர எல்லாருமே இந்தியர்கள் தான், அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே இந்தியர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. சமச்சீர் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. யார் யாருக்கு? முஸ்லீம்கள், இந்துக்கள், தாழ்த்தப்பட்டவங்க, அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவங்க இதில் வந்துடுவாங்களே, முஸ்லீம்கள், இந்துக்கள், வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்ஸு, இவங்க எல்லாருக்குமே சமச்சீர் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. பாதுகாப்புத்துறை அந்த டைமில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும். வெளியுறவுத்துறை கவர்னர் ஜெனரல்கிட்டேருந்து இந்திய உறுப்பினருக்கு மாற்றப்படும் அப்படின்ட்டு இருப்பாங்க. வைஸ்ராயோட வீட்டோ பவர்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த வேவல் திட்டத்தை எப்போ 1945 ஜூன் 14 வெளியிடுறாங்களாம். அதை பற்றி விவரிக்க கொண்டு வந்தது தான் சிம்லா மாநாடு 1945 ஜூன் 25 நடக்கும். இந்த வேவல் திட்டம் குறித்து விவாதம் பண்ண வைப்பாங்க. யாருன்னா காந்திஜி கலந்துக்கிட்டு இருப்பார். இது முஸ்லீம் லீக்கு, அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முஸ்லீம் லீக் மட்டும்தான் முஸ்லீம் உறுப்பினர்கள் நியமனம் செய்யணும், காங்கிரஸ் இந்துக்களை மட்டும்தான் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமனம் செய்வாங்க. அதனால ஜின்னா நிராகரிச்சிருவார். மாநாடு தோல்வியில் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்லா மாநாடு டேட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் டேட்டு இயர் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.